இதை விட ஒரு கோமாளித்தனமான ஆட்சியை தமிழகம் இதுவரை 1950 இருந்து இது வரைக்கும் சந்தித்தது கிடையாது அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கூட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் வச்சுட்டுலாம் நம்ம பேச முடியாது. விஜயகாந்துக்கு கூடாத கூட்டம் ஒன்றும் விஜய்க்கு கூடியவில்லை. சசிகலாமாவுக்கு கூட மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடி இருந்ததை நம்ம எல்லாம் பார்த்தோம். அண்ணாமலை அவர்களுக்கு உண்டான பொறுப்புகள் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்க பார்க்கிறோம். உறுதுணை அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தமே முதலமைச்சருக்கு தெரியல. இங்க நாட்டுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களை ஆளா தூக்கி உள்ள போட்டு 4 குத்து குத்துனீங்கன்னா அதுக்கப்புறம் அவன் ஏன் பேசுறான்? திருமாவளவன் பேசுறான், திருமுருகன் காந்தி பேசுறான். தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு. பெஹல்காம் தாக்குதல் எல்லாரும் பேசிட்டாங்க. இந்தியாவின் பதிலடி, சிந்து நீரை நிறுத்தி இருப்பது என்ன மாதிரியான ஒரு மூவ்? இந்த பகல்காம் தாக்குதல் அப்படிங்கிறது சுபாஜி உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இது நிறைய பேர் ஏற்கனவே யூடியூப்ஸ்லயோ டிவி சேனல்ஸ்லயோ நிறைய பேசிட்டாங்க. நீங்களே கூட நிறைய மேஜர்ஸ் கிட்ட, ராணுவ வீரர்கள் கிட்ட எல்லாம் நிறைய இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க. அவர்கள் சொல்லாத எந்த பதிலையும் ஒரு சாதாரண ஒரு குடிமகனா இருக்கக்கூடிய என்கிட்ட இருந்து நீங்க பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய கள சூழ்நிலை அவர்களுக்கு நன்றாக தெரியும். இதுல ஒரு சாதாரண ஒரு குடிமகனுடைய பார்வையாக நான் பார்ப்பது என்ன அப்படின்னா, ஏற்கனவே போர் துவங்கிருச்சு. எப்ப சிந்து நதியை நிறுத்தினாங்களோ, இந்த பாரத தேசம் நிறுத்துச்சோ அன்னைக்கே போர் துவங்கிருச்சு. சிம்லாவினுடைய ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணும் போதே அதற்கு உண்டான போருக்கான கூவல் தான் அது. ஏன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்குள்ள நுழைவதற்கு உண்டான அந்த அனுமதியை சிம்லா ஒப்பந்தம் தடுத்து நிறுத்தி இருந்தது. இந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணும்போது இப்ப நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்குள்ள உள்ள அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 1ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கவங்க அங்க போங்க, அங்க இருக்கிறவங்க இங்க வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்களே ஒழிய 28 பேரை துள்ள துடிக்க கொண்டுட்டு போன ஒரு மதவாத ஒரு பயங்கரவாதிகள். நாங்க முஸ்லீம் பயங்கரவாதிகள்னு சொல்றோமே ஒழிய முஸ்லீம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே பயங்கரவாதிகள்ங்கிற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தல. அப்துல் கலாம் ஐயாவோட இந்த தேசத்துக்கு தொண்டு செய்த மிகப்பெரிய ஒரு முஸ்லீம் எங்களால காட்ட முடியாது. சோ முஸ்லீம்கள்ல நிறைய பேர் நல்லவர்கள் இருக்காங்க. அவர்கள் மிகப்பெரிய ஒரு தேசியவாதிகள் இருந்தாங்க. சுதந்திர போராட்ட வீரர்கள் எக்கச்சக்க பேர் இருந்தாங்க. சோ இதெல்லாம் மதமாக நாங்க கொண்டு போலாம். இந்த விஷயங்கள்ல நடந்தது பாஜக முன்னிறுத்தல. அந்த சம்பவத்தில் இறந்து போனவர்களுடைய மனைவி, அந்த சம்பவத்தில் இறந்து போனவர்களுடைய குழந்தை, அந்த சம்பவத்தில் இறந்து போனவர்களுடைய பெற்றோர் அவங்க சொல்றாங்க, நீங்க ஹிந்துவா அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு ஒருத்தனையும் சுட்டு கொண்டிருக்கான். என்னையும் சேர்த்து கொண்டிருக்கும் போது நீ முடிஞ்சா போய் மோடி கிட்ட போய் சொல்லு, உன்னை நான் கொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டுட்டு போயிருக்கான், சொல்லிட்டு போயிருக்கான். நீ அல்லாஹ் அக்பரை சொல்லல, நீ குரானா வாசிக்காம அந்த வார்த்தையை சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீ முன்னிறுத்தினேன்னா உன்னை நான் சுற்றுவேங்கிற ஒரு விஷயம் வரும்போது இதுல மதம் அப்படிங்கறதை தாண்டி வேற என்ன விஷயம் இதுல இருக்கு? உங்களுக்கு தீவிரவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வரீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ஆண்மை இருக்கு, நீங்க உண்மையிலேயே உங்க சுதந்திர போராட்ட திருமாவளவன், இங்க இருக்கக்கூடிய அர்பன் நக்சல்ஸ், இங்க இருக்கக்கூடிய தமிழக தீவிரவாதிகள் நிறைய பேர் பேசுறாங்கல்ல, இவர்கள் சொல்வது போல இது சுதந்திர போராட்டமாக இருந்தால் மேடையிலே பேசுறான் சுபாஜி. ஒரு எம்எல்ஏ பேசுறான், அந்த கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ பேசுறான், இது சுதந்திர போராட்டம் அப்படின்னு சொல்லி ஆளூர் ஷானவாஸ் பேசுறான். இவர்களை போன்ற அசாம்ல ஒரு எம்எல்ஏ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசும்போது தூக்கி கொண்டு போய் ஜெயில போட்டு உள்ள குத்துன்னு குத்திட்டு இருக்காங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்துல. இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் வேடிக்கை பார்த்து கைத்தட்டி இருப்பார் வீட்டுல இந்த விஷயத்த சொல்லும் போது. அப்பாடா நமக்கு முஸ்லீம் ஓட்டு இன்னொரு 4 ஓட்டு சேர்த்து கிடைக்கும்னு சொல்லி கைத்தட்டி இருப்பாரு முதலமைச்சர். இவர்களெல்லாம் தூக்கிட்டு போய் உள்ள கொண்டு போய் போடணும். எங்களுக்கு என்ன ஒரு எங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் தான் இது சுபாஜி. சோ இது உண்மையிலேயே நீங்க சுதந்திர போராட்டம் சொல்லி நினைக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா போராடுங்க. எங்க ராணுவத்துல இருக்கக்கூடிய எல்லையில இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கிட்ட போராடுங்க. ஃபைட்டர் ஜெட்டோட சுத்திட்டு இருக்க எங்களுடைய விமானப்படையோட போராடுங்க. ஐஎன்எஸ் விக்ராந்தில் சுத்திட்டு இருக்க எங்களுடைய கப்பல் படையோட போராடுங்க. அப்பாவி பொதுமக்கள் என்ன பண்ணாங்க? இதுதான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க அப்பாவி பொதுமக்களை நீங்கள் கொன்று அதன் மீது உங்களுடைய மதவெறியை நீங்க நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா இது சொல்ற சுபாஜி, இது காங்கிரஸ் ஆட்சி கிடையாது. இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளணும். இங்கே ஆண்டு கொண்டிருப்பவன் நேருவோ, இங்கே ஆண்டு கொண்டிருப்பவன் மன்மோகன் சிங்கோ கிடையாது. வெறி பிடித்த ஒரு பாரத தேசத்தின் தொண்டன். இந்த விஷயங்களை நீங்க உண்மையிலே சொல்ற பாருங்க சுபாஜி. இந்தியா அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு இந்த இந்திய நாடுனா என்ன, இந்த வளர்ச்சியடைந்த இந்தியானா என்ன அப்படின்னு சொல்லி இந்த உலகம் பார்க்க வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. இதுதான் நாங்க உண்மையிலேயே சொல்றோம் சுபாஜி. உயிரிழந்த 28 பேருனுடைய ஒரு சொட்டு ரத்தத்திற்கும் அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளோ, அங்க பாகிஸ்தானியர்களோ, நான் ஏன் இதுல பாகிஸ்தானியர்களை தெளிவா சொல்றேன். நிறைய பேர் சொல்றாங்க இன்னைக்கு கூட சீமான் பேசியிருந்தாரு, அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் என்ன தவறு செய்தார்கள் அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே ஒரு தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தது அந்த பாகிஸ்தானியர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு. அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசுறான், 30 வருஷமா நாங்க தான் டெரரிசமுக்கு ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இது வெளிநாடு அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளுக்காக நாங்க தான் ஃபண்டிங் பண்ணி டெரரிசத்தை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம்னு ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசுறான். அப்படிப்பட்டவர்களை உங்க நாட்டினுடைய உங்களை ஆள்பவர்களாக தேர்ந்தெடுத்தது யாருனுடைய குற்றம்? அந்த நாட்டினுடைய பொதுமக்கள் குற்றம். இங்க இருக்கக்கூடிய
அரசாங்கம் தவறு செய்வதுன்னா அது மக்களையும் தான் சாரும். ஏன்னா அந்த மக்கள் வந்து அவர்களை தேர்ந்தெடுத்ததுனாலதான் அவர்களுக்கு அந்த அதிகாரம் கிடைத்தது. சோ அதை வந்து அனுபவிக்க வேண்டியது வந்து பாகிஸ்தானியருடைய ஒரு ஒரு கடமையாகவே நான் சொல்றேன். ஏன்னா சிந்து நதியினுடைய நதி பிரபாகத்தை நிறுத்தம் எங்க நாட்டுல இருக்கக்கூடிய பல நதிகள்ல இன்னும் வறண்ட நிலையில வந்து ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய நதிகள் இருக்கு. நம்மளதுலயே பாதி மாசம் 6 மாசம் வந்து 11 மாசம் தண்ணி வராத நதி எல்லாம் இருக்கு சபரி. ஆமா, இந்த காவேரி 11 எப்படி மாசம் இதுல தண்ணி ஒன்றாக சேர்ந்து நாங்க 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 இதை ஏன் பாகிஸ்தான் பக்கம் திருப்பணும்? நாங்க தான் சொல்றோமே இந்தியால இருக்கக்கூடிய அத்தனை நதிகளையும் ஒன்றிணைச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா சிந்து நதியில அங்க கங்கைக்கு போறதுக்கே தண்ணி இருக்காது. அந்த அளவுக்கு எங்களால மாற்றி அமைக்க முடியும். மனிதாபிமான அடிப்படையில, சகோதரத்துவத்தினுடைய அடிப்படையில தான் இந்த பாரத தேசம் வந்து அவர்களுக்கு வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறதை வந்து பாகிஸ்தானியர்கள் அடிக்கடி மறந்துடுறாங்க. உங்க வேலையை நீங்க பாருங்கப்பா, எங்க வேலையை நாங்க பாக்குறோம்னு சொல்லி எல்லை கோடுகளை பிரித்து பாகிஸ்தான் ஆக்குப்படி காஷ்மீரும் இந்தியா கிட்ட தான் இருந்தது. அன்னைக்கு நேரு தொப்பியை கழட்டி காமிச்சு இதுல இருக்கிற முடி கீழே விழுந்தாலும் ஒண்ணுதான், பாகிஸ்தான் என்னை விட்டு போனாலும் ஒண்ணுதான் சொல்லும் போது கூட இந்த பாரத தேசம் வந்து சரி போயிட்டு போகுதுன்னு சொல்லி விட்டு கொடுக்குற மனப்பான்மையில தான் போச்சு. அதையும் மீறி நீ உள்ள வந்து அடிக்கிற அப்படின்னு சொன்னீங்கன்னா காஷ்மீர்ல வாழக்கூடிய மக்கள் இன்னைக்கு தானே நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஆர்டிகல் 370 தூக்கினதுக்கு அப்புறம் தான் அங்க டூரிசமே டெவலப் ஆச்சு. அவர்களுக்கு வயிறார 3 வேளை சாப்பிடுவதற்கு உண்டான வருமானமே வந்துச்சு. அதுல நீ மண்ணள்ளி போட்டுட்டல, குறைஞ்சபட்சம் 6 மாசம் அங்க டூரிசம் போறதுக்கு வந்து நிறைய பேர் கஷ்டப்படும். அன்னைக்கு ஒரே நாள்ல 30,000 ஃபிளைட் டிக்கெட் கேன்சல் ஆயிருக்கு சுபாஜி. இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? 30,000 ஃபிளைட் டிக்கெட் கேன்சல் ஆயிருக்கு அப்படின்னா அங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை கேன்சல் ஆயிடுச்சு. அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மக்களுடைய வருமானம் போச்சு. அங்க ஆப்பிள் விற்கிறவன், குங்குமப்பூ விற்கிறவன், சுற்றுலா தலத்தில் இருக்கக்கூடிய தலங்களை சுற்றி காட்டக்கூடிய கைட்ஸ், இவன் எல்லாத்துக்கும் பழப்பு போச்சு இல்ல. ஒரு 28 பேரை கொண்டு நீ உள்ள புகுந்து உன் மதத்தின் பெயரால நீ செய்த ஒரு விஷயத்தினால இத்தனை பேருக்கு வந்து வருமானமோ வேலை வாய்ப்புகளோ இந்தியாவினுடைய வளர்ச்சியோ ஒரு டூரிசத்தினுடைய ஒரு மேலாண்மையோ போயிடுச்சு இல்ல. இது அத்தனைக்கும் காரணம் வந்து நீங்க செய்திருக்கக்கூடிய ஒரு தவறு தானே. இந்த தவறுக்கு உண்டான தண்டனையை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன்னா என் தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு குடிமகனை கொன்று விட்டு நீ இந்த உலகத்துல எந்த மூலையில போய் உக்காந்தினாலும் உன்னை வந்து பரவாயில்லப்பா நீ தப்பிச்சுட்டு போன விட்டுட்டு இது பழைய இந்த இந்தியாவினுடைய பதிலடி வித்தியாசமாக இருக்கும். இங்க வந்து மொசாட் இறங்கியிருக்காங்க, இஸ்ரேலினுடைய படைகள் வந்து இறங்கியிருக்காங்க. ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான்ல இருந்து தாலிபான் பாகிஸ்தானை குத்துறான், பாகிஸ்தானுக்குள்ளேயே பலுவிஸ்தான் வச்சு பாகிஸ்தானை குத்துறான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர்கள் எல்லாம் குத்துனதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இந்தியா இந்த 1ஆம் தேதிக்கு மேல வைக்கக்கூடிய ஒரு அடியுமே நம்ம நின்று நிதானமாக பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு விஷயமாகவே நான் பார்க்கிறேன் சுபாஜி. ஏன்னா இது வந்து இந்த 28 பேருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு ஒரு கடமையாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த கடமையில வந்து தமிழக அரசு எங்க தவறுது தெரியுமா? முதலமைச்சர் முதல் நாளே சொல்லிட்டாரு, பிரதமர் மோடி எந்த விஷயம் வந்து செய்தாலும் அதற்கு வந்து நாங்க தமிழக அரசு வந்து உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஆனா இது வந்து உறுதுணை அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தமே முதலமைச்சருக்கு தெரியல. இங்க நாட்டுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களை ஆளா தூக்கி உள்ள போட்டு 4 குத்து குத்துனீங்கன்னா அதுக்கப்புறம் அவன் ஏன் பேசுறான்? திருமாவளவன் பேசுறான், திருமுருகன் காந்தி பேசுறான், இந்த சுந்தரவல்லின்னு ஒண்ணு சுத்திட்டு இருக்குது. இது இவர்களுடைய பேச்செல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு சுபாஜி? இந்த அந்த படுகொலையில சம்பவத்துல உயிரிழந்த ஒரு கணவரனுடைய உடலுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து அழுகுற ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை பார்த்துட்டு நீங்க இந்த திருமாவளவன் பேசின வார்த்தையை கேளுங்க. நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா செருப்பு கழட்டி அடிச்சு விடுவீங்க திருமாவளவனை. அந்த அளவுக்கு மோசமான ஒரு வார்த்தையை திருமாவளவன் பேசுறாரு. திருமுருகன் இவர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? எப்படியாவது சாப்பாடு சாப்பிடணும், வயிற்றுக்கு இந்த நெஞ்சுக்கு கீழே இருக்க அந்த வயிறுக்கு வந்து உணவளிப்பதை மட்டுமே வாழ்நாள் கடமையாக வைத்திருப்பதுதான் இவர்களுடைய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் சுபாரி. இவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் தாண்டி எதுவுமே தெரியாது. திருமாவளவன் இஸ் அன் ஆன்டி நேஷனல் சைக்கோ, அவ்வளவுதான். இந்த தேசத்துக்கு எதிரான மனநோய் உள்ள ஒரு நபர் திருமாவளவன். இவரை போன்றவர்கள்லாம் இந்த தேசத்தின் குடிமகனாக இல்ல, ஒரு மனிதனாக வாழ்வதற்கு கூட தகுதியற்ற ஒரு நபர்கள் தான் இந்த நபர்கள்லாம். சோ இந்த அட்டாக் அப்படிங்கிறது வந்து இது எந்த காலத்திலுமே நடக்கக்கூடாத ஒரு விஷயம் சுபாஜி. இனி வர காலங்கள்ல வந்து இந்த மாதிரி ஒரு அட்டாக்ஸ் கண்டிப்பாக நடக்கக்கூடாது. அதற்கு இந்த முறை நாம் எடுக்கக்கூடிய முயற்சியினால, இந்த முறை நாம் செய்யக்கூடிய செயல்கள்னால இந்தியா மேல கை வைப்பதற்கு உலக நாடுகள், தீவிரவாதிகள் மட்டும் கிடையாது, உலகத்துல இருக்கிற எந்த நாடுமே இதற்கு மேல் பயப்படணும். அந்த விஷயத்தை மோடி அவர்கள் நிச்சயமாக செய்வார். பூத் கமிட்டி மாநாடு கோவையில் தாவேகா விஜய் பாத்தீங்களா? கலக்கியிருக்காருல்ல? ரொம்ப கலக்கியிருக்காரு. அது ஒரு கட்சியினுடைய மாநாடு, அதுவும் முக்கியமாக வந்து அது இண்டோர் மீட்டிங் தானே. ஆக்சுவலா வந்து பூத் கமிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து எந்த கட்சியா இருந்தாலும் அதனுடைய ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்ட்ரக்சரே பூத் கமிட்டி தான். ஸோ அந்த ஒர்க்ல வந்து விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து 1 வருடம் கழித்து அவர் வந்து இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு. பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உண்டான ஒரு விஷயங்களை வந்து இப்பதான் வந்து ஃபீல்டு ஒர்க்குக்கு கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.
ஸோ இது ரெகுலரான ஒரு விஷயம் தான் சுபாஜி. எல்லா கட்சியிலயுமே பூத் கமிட்டி மாநாடு அப்படிங்கிறது வந்து ரெகுலரா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏடிஎம்கேலயும் நடக்கும், திமுகலயும் நடக்கும், பாஜகவிலயும் நடக்கும். எல்லா கட்சியிலயுமே கூட்டம் கூடும் சுபாஜி. நீங்க என்ன சாதாரணமா சொல்றீங்க? ஜெயலலிதா அம்மா வரும்போது இருந்த பூத் கமிட்டி கூட்டம்லாம் நீங்க இது வரைக்கும் அப்பனா பார்த்ததில்லன்னு அர்த்தம். அந்த அம்மா அங்க வரும்போதே எல்லாம் வழிநெடுக்கிலும் நின்று பண்ணக்கூடிய ஒரு விஷயம்லாம் நடக்கும். இவங்கெல்லாம் என்ன பூத் கமிட்டி போடுறாங்க? எங்களுக்கு பூத்துல வந்து பூத்தினுடைய ஒரு பூத்துக்குன்னு தலைவர் போடுவாங்க எல்லா இடத்துலயுமே. ஆனா குஜராத் எல்லாம் பாத்தீங்கன்னா பூத்துக்குன்னு கமிட்டியே வச்சிருக்கோம் பாஜக. சோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல் அடுத்த கட்டம். இதுக்கு வந்து பக்க பிரமுக்ஸ்ன்னு சொல்லி உள்ள ஒரு டீம் இருக்கு. இதெல்லாம் பெரிய ஒரு கட்டமைப்பு சுபாஜி. பூத் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு கட்டமைப்பு. அதனுடைய முதல் படியை வந்து விஜய் அவர்கள் வந்து செஞ்சிருக்காங்க. இல்ல இன்னொரு விஷயம்லாம் நீங்க கூட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் வச்சுட்டுலாம் நம்ம பேச முடியாது. விஜயகாந்துக்கு கூடாத கூட்டம் ஒன்னும் விஜய்க்கு கூடியவில்லை. சசிகலா அம்மாவுக்கு கூட மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடி இருந்ததை நம்ம எல்லாம் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் கூட்டம் அப்படிங்கிறது வந்து எலெக்ஷனை ஸ்ட்ராட்டஜியா வச்சு போகக்கூடிய ஒரு விஷயம். முக்கியமாக விஜய் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எங்க ஊர் பக்கம் வந்திருந்தாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பக்கத்துல இருக்க பசங்க எல்லாம் எப்படி போயிருப்பாங்க அப்படின்னா, வாடா விஜய் வர்றாரா போய் பார்த்துட்டு வருவோம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ரோட்ல ஓரமா நின்று டாடா காமிச்சிட்டு வருவாங்க. நாளைக்கு விஜய் கூப்பிட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க வீட்டுல யாருக்கு ஓட்டு போடுவான்னு சொல்லி அவனுக்கு தான் தெரியும். விஜய்க்கு போடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இது கள அரசியல் வேறு, கதை அரசியல் வேறு சுபாஜி. இதை வந்து ஓட்டுகளாக மாற்றும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது முட்டாள்தனம். ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து தாவேக்காவுக்கு நல்ல ஒரு விஷயம் தான். கள அரசியலை நோக்கி அவர்கள் வந்து முதல் முறையாக சென்று இருக்கிறார்கள். ஆனா விஜய் இன்னும் கள அரசியலுக்கு வரவில்லை அப்படிங்கிறத இன்னும் கூட நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. சோ விஜய் இன்னும் கள அரசியலுக்கு வரல. ஆனா அதுக்குள்ள அவருடைய தொண்டர்களை வந்து தயார்படுத்துவதற்கான வேலையில இறங்கிட்டாருன்னு சொல்றீங்க. சூப்பர் சபரி. சபரி, தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர் திடீர்னு மாறி இருக்காரு. சோ கட்சியில் ஒரு தொய்வு இருக்கும். தொய்வுங்கிற விஷயம்லாம் கிடையாது சுபாஜி. இது ரெகுலரா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சுபாஜி. நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இதே தமிழக பல்ஸுக்கு நான் ஒரு இதுக்கு பேசும்போதே சொல்லியிருந்தேன். எங்க கட்சியினுடைய சித்தாந்தம் அந்த ஒரு விஷயங்கள் வந்து சித்தாந்தம் அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் போகும். நீங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றப்பட்டு விட்டார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றீங்கல்ல. இந்தியாவுல எந்த மாநிலத்திலயுமே ஜம்மு காஷ்மீர்ல ஆரம்பிச்சு தமிழ்நாடு, கேரளா முதல் கொண்டு எந்த மாநிலத்திலயுமே அதே மாநில தலைவர் மீண்டும் தொடரவில்லை அப்படிங்கிறதா பாஜகவுல இந்த முறை நடந்த ஒரு விஷயம். எல்லா இடத்துலயுமே தேர்தல் நடந்து அந்த தேர்தலுக்கு உண்டான நாமினேஷன்ஸ் நடந்து மாநில தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் மாதிரி வந்து மாநில தலைவருக்கு 10 பேர் போட்டி போட்டுக்கிட்டு சீட்டு கொடுக்கலன்னா கட்சி விட்டு வெளியே வந்துகிட்டு எனக்கு வந்து மாநில தலைவர் வேணும், எனக்கு மாநில அந்த பொறுப்பு வேணும், உள்ள மாநில தலைவரான உடனே ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நாங்க வேணும்னே ஒரு குரூப்பிசம் பண்ற ஒரு விஷயம் நடக்காது. நயினார் நாகேந்திரன் வந்து வேட்புமனு தாக்கல் பண்றாரு அப்படின்னா அதுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய கையெழுத்தை அண்ணாமலை அவர்கள் வந்து பரிந்துரை செய்து தேசிய தேர்தல் பொறுப்பாளராக எங்களுக்கு வந்திருந்த கூடிய அமைச்சர் திரு கிஷான் ரெட்டி அவர்களிடம் ஒப்படைச்சார். இதெல்லாம் எங்க கட்சியில மட்டும்தான் சுபாஜி நடக்கும். நீங்க தொய்வுங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க. இதை நாங்க வந்து பார்க்கறது எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, நாங்க வந்து இது ஒரு வந்து தொய்வா பார்க்கல. ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு உண்டான பொறுப்புகள் வந்து அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் நாங்க பார்க்கிறோம். அவர் ஒரே விஷயத்துல மட்டும்தான் தெளிவா இருக்காரு. நான் வந்து தமிழகத்தை தாண்டி செல்ல போவது கிடையாது அப்படிங்கறதுல தெளிவா இருக்காரு. சோ அதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா நாங்க வந்து ஒரு தேசிய கட்சி அப்படிங்கிற ஒரு மையத்தை நோக்கி நாங்க செல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா, எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ்னே கூட நான் சொல்லுவேன் எங்க கட்சிக்கு. ஏன்னா நல்லா வேலை செய்யறவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கும்போது இங்க தமிழகத்துல என்ன நடக்கும்? திமுக, அதிமுக போன்ற கட்சிகள்ல வந்து ஒன்றியத்துல வேலை பார்ப்பாங்க, ஒன்றியம் முடிச்சு மாவட்டத்துல வேலை பார்ப்பாங்க, மாவட்டம் முடிஞ்சு அடுத்த கட்டமா மாநிலத்துல போய் வேலை பார்ப்பாங்க. எங்க கட்சி என்னன்னா மாநிலம் முடிஞ்சதுன்னா அடுத்த கட்டம் தேசியத்துக்கு போயிருவாங்க. ஐயையோ அவர்களுடைய ஒரு உழைப்பு, ஒரு கள அரசியல், எங்க மாவட்டத்துக்கு வந்து வேலை செய்யணும், அந்த மாவட்டத்துக்கு வேலை செய்யணும், அங்க இருக்க ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி அவர்கள் நேஷனல் தேசியத்துக்கு உண்டான ஒரு வேலையாக பல மாநிலங்களுக்கு செல்வார்கள். ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காருன்னா, தமிழகத்திற்காகத்தான் பணி செய்ய போகிறேங்கிறதுல தெளிவா இருக்காரு. அவருக்கு இப்ப வந்து டெல்லி நோக்கி அழைப்பு வந்திருப்பதாக ஊடகங்கள் எல்லாம் செய்தி வருது. அதெல்லாம் அது ஊடகங்கள் வழக்கமா செய்தி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை நம்மளும் படிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா. எதுவுமே அபிஷியல் ரிப்போர்ட்ஸ் வர வரைக்குமே நமக்கு வந்து எந்த ஒரு விஷயமே அபிஷியல் கிடையாது சுபாஜி. நம்ம சொல்லலாம் ஆந்திரால ஒரு எம்பி சீட்டு காலியா இருக்கு, அது அண்ணாமலைக்கு கொடுக்குறாங்க, பொதுச் செயலாளர் கொடுக்குறாங்க, செயலாளர் கொடுக்குறாங்க, தேசிய இளைஞரணி தலைவர் எது கொடுக்கறதா இருந்தாலும் தேசியம் தான் முடிவு பண்ணணும். அதை வாங்கணுமா வேணாமான்னு சொல்லியும் அண்ணாமலை அவர்கள் தான் முடிவு செய்யணும். சோ விஷயம் வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியரா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து பர்சனலாக நன்றாகவே தெரியும் அவருக்கு உண்டான ஒரு விஷயங்கள் வந்து தேசியங்கள் வந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நன்றாக தெரியும். ஆனா எங்க கொண்டு போனாலும் அவரை தமிழகத்தை மையப்படுத்தி அதற்குண்டான ஒரு வேலையை வந்து அண்ணாமலை அவர்களுக்கு தரப்போகிறார்கள் அப்படிங்கிறத நாங்க இதுல பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இதுல வந்து தொய்வு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து
மாநில தலைவராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் கோட்டம் வாரியாக அவர் வந்து மாவட்ட நிர்வாகிகள் அனைத்து நிர்வாகிகளையுமே சந்திச்சார். இங்க சேலத்துக்கு வந்திருந்தாரு, திருச்சிக்கு போயிருந்தாரு, தஞ்சாவூர் போயிருந்தாரு, ராமநாதபுரம் போயிருந்தாரு, சென்னை போயிருந்தாரு, விழுப்புரம். சோ எல்லா பகுதிகளிலுமே அவர் போய் நேரடியாக நிர்வாகிகளை சந்தித்து விட்டு இப்ப கமலாலயத்துல வரக்கூடிய நிர்வாகிகளை சந்தித்து அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் பேசிக்கான கட்டமைப்புகள் பூத் கமிட்டிஸாக இருக்கட்டும், ஃபில் பண்ண முடியாத பூத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகளை மீண்டும் ஒருங்கிணைச்சு செய்யக்கூடிய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அது இல்லாம மாவட்ட கோர் கமிட்டி போடக்கூடிய வேலைகள் வந்து எல்லா மாவட்டத்திலயுமே நடந்துட்டு இருக்கு. சோ இதை பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னா, எங்களுக்கு வந்து உட்கட்சியினுடைய ஒரு பணிகள் நடந்துகிட்டு இருக்கும் போது எப்பவுமே நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், உட்கட்சி பணிகள் நடக்கும்போது எப்பவுமே மாவட்டத்துல வந்து தொய்வா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அதையும் மீறி நீங்க தொய்வுன்னு சொல்றீங்க, எல்லா இடத்துலயுமே பணிகள் நடந்துகிட்டு தான் இருந்தது. இப்பதான் அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடினோம், அதற்கு உண்டான நிகழ்ச்சிகள் எல்லாமே நடந்தது, கருத்தரங்கம் பண்ணோம். அதை தாண்டி பாத்தீங்கன்னா இப்ப இந்த 28 பேர் பகல்காம்ல கொன்னதற்கு உண்டான அனைத்து இடங்கள்லயுமே கண்டன ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும், கண்ணீர் அஞ்சலியாக இருக்கட்டும், மௌன ஊர்வலங்களாக இருக்கட்டும், தமிழக பாஜக செய்த மாதிரி எந்த கட்சியுமே தமிழகத்துல செய்யல அப்படிங்கறதான் நம்ம இதுல பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். சோ தொய்வு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் எங்கேயுமே நடக்கவே கிடையாது. இது வந்து நீங்க பாஜக வந்து தொய்வா இருக்கு அப்படின்னு சொல்றதை தாண்டி நீங்க வந்து திமுக தொய்வா இருக்குன்னு வேணா சொல்லுங்க. ஏன்னா எல்லா தீர்ப்புகளுமே திமுகவுக்கு எதிராக தான் வருது. பொன்முடிக்கு எதிராக தீர்ப்பு வருது, அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிராக தீர்ப்பு வருது, செந்தில் பாலாஜிக்கு எதிராக தீர்ப்பு வருகிறது. சோ இதெல்லாம் இது டாஸ்மாக்கு எதிராக தீர்ப்பு வருகிறது. இவர்கள் வந்து பம்பி அரசியல் பண்றாங்க. அவங்களுக்கு என்னன்னா யாருமே அவர்களை பாராட்டுவதற்கு ஆள் இல்லாம அவர்களே பாராட்டிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையில வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கறதான் நம்ம பார்க்கணும். சோ நாங்க வந்து தொய்வா கிடையாது, எங்களுடைய பணிகள் வந்து சிறப்பா இருக்கு. அண்ணாமலை அவர்களை வந்து நான் சாதாரணமா சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சத்திரியன், தமிழகத்திற்கு, தமிழக பாஜகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சத்திரியன். நான் நயினார் அண்ணா கூட இப்போ ஒரு கொஞ்ச நாளா நான் அவரை பார்க்கும்போது, அவர்கிட்ட பேசிய ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது, இவர் மிகப்பெரிய ஒரு சாணக்கியனாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவர் யோசிக்கிறார். அவர் வந்து டீப் ரூட்ல யோசிக்கிறார். ரைட், இப்படி போனா பரவாயில்ல. இது வந்து அவர் ஓப்பனாவே சொல்றாரு, நான் அண்ணாமலை கிடையாது, என்னால இந்த விஷயங்களை செய்ய முடியாது, ஆனா நான் நயினார் நாகேந்திரன், எனக்கு உண்டான என்னோட ஜோன் வந்து ஸ்ட்ராங் ஜோன். இப்ப கிரிக்கெட்ல எடுத்தீங்க அப்படின்னா சேவாக் மாதிரியே சச்சின் விளையாண்டா அவுட் ஆயிருவாரு, சச்சின் மாதிரி சேவாக் விளையாண்டா அவுட் ஆயிருவாரு. சேவாக் மாதிரி விளையாடணும், சச்சின் மாதிரி விளையாடணும். ஒருத்தர் நிதானமான ஆட்டம், ஒருத்தர் கல அரசியல். ஆனா இது வந்து எப்படி மாறணும்? இப்ப நயினார் அண்ணனே என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து புயல் மாதிரி, நான் வந்து தென்றல் மாதிரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தினா நம்ம பார்த்தோம். தென்றல் அப்படிங்கிறது வந்து கடலுக்குள்ள இருக்கும்போது அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையா மாதிரி புயலா மாற வேண்டிய சூழ்நிலை உருவாகும். நயினார் அவர்களும் அந்த சூழ்நிலைக்கு வருவார். அந்த சூழ்நிலை வரும்போது நமக்கு நன்றாக தெரியும். அதுக்குண்டான காலக்கெடுகள் நிறைய இருக்கு. அவர் வந்து மேத்தமெட்டிக்ஸ், அரித்மெட்டிக்ஸ் வச்சு கால்குலேஷன் போட்டுட்டு எலெக்ஷன் பேஸ்ட்ல அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல ஒரு கூட்டணியை வச்சு தமிழகத்துல இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு எப்படி அனுப்புறது அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் மட்டும்தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறதே ஒழிய, அதற்குண்டான வெற்றி பயணத்தை நோக்கி தான் தமிழக பாஜக போய் கொண்டிருக்கிறது. எண்ட் ஆஃப் தி டே எங்களுக்கு தேவை அதாங்க. எண்ட் ஆஃப் தி டே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரே சிக்கல், திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த திராவிட மாடல் அரசை ஓரம் கட்டி வீட்டில் உட்கார வைக்க வேண்டும் அப்படிங்கறது மட்டும்தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு விஷயம். அதை நோக்கி இன்னைக்கு தமிழக பாஜக சென்று கொண்டிருக்கிறது. எங்களுக்கு பக்கபலமாக, எங்களுக்கு கூட்டணி கட்சியாக அதிமுக வந்து சேர்ந்திருக்கிறது. சோ எல்லாமே நல்ல விஷயத்துல தான் சுபாஜி நடந்துட்டு இருக்கு. சோ தொய்வு அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளா இதுல இடம் பொருளிய வேலை கிடையாது சுபாஜி. சபரி, நீங்க பேசும்போது நல்லா சொன்னீங்க. நீங்க வந்து புதிய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடன் பயணம் செய்ததாக இருக்கட்டும், அவருடைய பேசியதாக இருக்கட்டும், அவருடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை பேசுனீங்க. இன்னும் கூட ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு வந்து கேட்கணும்னு தோணுது, தமிழக அமைச்சரவையில் மாற்றங்கள் உண்டா? அமைச்சர் எல்லாத்தையுமே தூக்கி உள்ள போட்டீங்கன்னா வேற வழியே இல்ல சுபாஜி. விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல நிறைய பேத்துக்கு இல்ல, நிறைய பேர்னால ஸ்டாலினுக்கே தலைவலி, தினம் தலைவலி. சட்டப்பேரவையில பேசக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு அந்த அதிகாரமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் வந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி பேசக்கூடிய அவரைதான் அதே அமைச்சர் தான் மறுநாள் புக் வெளியீட்டு விழாக்கு முதலமைச்சர் போய் எல்லாம் பண்ணாரு. அதை பாத்தீங்கன்னா வேற வழி இல்ல சுபாஜி. இல்லன்னா அமைச்சர் பதவி பீச புடிங்கிருவாங்க. வேற வழி இல்ல, அவன் போய் நின்னுதான் ஆகணும். இதெல்லாம் உட்கட்சி விவகாரம். ஆனா சட்டப்பேரவையில தைரியமா முதலமைச்சர் வராரு. அதுதான் சுபாஜி இதுல விஷயம் பாருங்க. இந்த விஷயங்கள்ல இதே அமைச்சரை தான் இந்த 2021 திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து ஆட்சி பொறுப்பேற்கும் போது ஆஹா ஓகோ என்னமோ வந்து உலக வங்கியவே தூக்கி நிறுத்திய ஒரு மாபெரும் அமைச்சர் மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து கூட்டிட்டு வந்து நிதித்துறையில கொடுத்தீங்க. ஒரே வருஷத்துல இருந்து நிதித்துறையை புடுங்கி வேற ஒருத்தர் கையில ஒப்படைச்சிட்டு இவருக்கு தூக்கி ஐடி துறையை கொடுத்தீங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச அமைச்சரவை மாற்றம் வந்ததுன்னா அதுல நிச்சயமாக இந்த அமைச்சரை தூக்கி மின்சாரத்துறைக்கு போடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு.
இவரை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டே வராங்க. இவரை எங்க வைக்கிறதுன்னு தெரியல. எப்பயாவது இவர் வந்து அமைச்சர் பதவியை விட்டு தூக்கிடலாம்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா, இவர் அந்த கட்சிக்கு எதிராகவே பேசிடுறாரு. ஐயையோ இந்த நேரம் தூக்கினா இது வந்து இவருக்கு அசிங்கமா போயிடுங்கிற ஒரு எண்ணத்துல மீண்டும் அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளாகவே அமையுது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பழனிவேல் தியாகராஜனுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே நான் பாக்குறேன். ஏன்னா அமைச்சர் பதவி அவரை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆளுங்கட்சிக்கு எதிராக இவரே பேசிட்டாரு அப்படின்னா, அப்போ வந்து இந்த காரணத்தினாலதான் தூக்கிட்டாரு சிஎம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துரும்ல. சோ இந்த விஷயத்துக்காகவே பழனிவேல் தியாகராஜன் அந்த விஷயத்தை பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன் இந்த ஒரு விஷயம். மத்தபடி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கேட்கக்கூடிய விஷயம் வித்தியாசமான பார்வையா இருக்கு சபரி. இது வரைக்கும் இல்ல இது கேட்கல, இல்ல பேசல. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது வந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஏன்னா அமைச்சரவை மாற்றம் உறுதி அப்படின்னு வரும்போது பொன்முடியினால ஏற்கனவே இவருக்கு பிரச்சனை, ஸ்டாலின் அவர்களுக்கு பிரச்சனை. பெண்களை இவ்வளவு தரக்குறைவாக இதுவரைக்கும் பேசியது கிடையாதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாம் பேசியிருக்கான். இப்போ அட் பிரசன்ட்ல பேசியிருக்கிறது வந்து பொன்முடி பேசியிருக்காரு. கருணாநிதி பெண்களை தரக்குறைவாக பேசாத வார்த்தையும் கிடையாது, துரைமுருகன் பேசாத வார்த்தையும் கிடையாது, இதே ஸ்டாலின் அவர்கள் பேசாத வார்த்தையும் கிடையாது. கேள்வி கேட்பதற்கு எவனுக்குமே அங்க தெம்போ திராணியோ நிச்சயமாக கிடையாது. நீ கேட்டா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏப்பா பெண்ணை இவ்வளவு கேவலமா பேசியிருக்காருன்னா உன்னவடையா போயா அப்படின்ட்டு போயிடுவார் பொன்முடி. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே தரக்குறைவாக பேசியிருக்காரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வீடியோஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் ஸ்டாலின் பயன்படுத்தியிருக்காரு. இல்ல நமக்கு நன்றாக தெரியும். இந்த பொன்முடியினால ஏற்கனவே பிரச்சனை, துரைமுருகனால பிரச்சனை, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனால பிரச்சனை. இந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து பணம் கொடுக்குறாரு, நமக்கு வந்து 10 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்கி குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக பல வருடமாக 1.5 வருட காலமாக ஜெயிலுக்குள்ளே இருந்தா கூட இலாக்கா இல்லாத அமைச்சராக மெயின்டைன் பண்ணீங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால சரியா பணி செய்ய முடியல, எனக்கு ஜாமீன் வேணும். உங்களால ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியா தூங்கும் போதே உங்களால உடம்பு முடியலன்னு சொல்லும் போது வெளியில வந்தவொடனே அமைச்சர் பணி செய்வதற்கு உண்டான தெம்புகளோ அதற்கு உண்டான அந்த ஹெல்த் கண்டிஷனோ எப்படி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மாறுது? சோ போய் சொல்லி நீங்க ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சாதாரணமா நமக்கு தெரிஞ்ச விஷயங்க, உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒரு சாதாரண 6 அறிவு உள்ள மனிதன் இந்த விஷயத்தை யோசிச்சுட்டு போயிருவான். சுப்ரீம் கோர்ட் யோசிக்க மாட்டானா? அவன் கேட்டது உனக்கு ஜாமீன் கொடுத்துருக்கான், அவ்வளவுதான். நீ நிரபராதி கிடையாது. உனக்கு நான் ஜாமீன் கொடுத்து உன்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு உன்னை வெளியே விட்டுருக்கோம். உனக்கு வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணதுனால நீ ஃப்ரீ ஆயிட்ட, அதனால உனக்கு இந்த விஷயங்களை கொடுத்துருக்கோம். இந்த விஷயத்தை தாண்டி நீ வந்து வெளியே போனதுக்கு அப்புறம் நீ அமைச்சர் ஆயிட்ட அப்படின்னா நீ சாட்சியங்களை கலைக்க மாட்ட அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு உத்தரவாதம்? சோ அதனால நீ உனக்கு வந்து அமைச்சர் பதவி வேணுமா இல்ல ஜாமீன் வேணுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்த அந்த 2 நபர்கள், அந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணவங்களை கைது பண்ண சொல்லி இன்னைக்கு ஹைகோர்ட்ல இருந்து உத்தரவு வந்திருக்குது. இவங்க பயந்துகிட்டு பத்திரத்தையே தாக்கல் பண்ணல. எங்கடா தாக்கல் பண்ணா நம்ம நாளைக்கு உள்ள போயிருவோம். அவனே இன்னைக்கு உள்ள போறான். ஹைகோர்ட்ல இருந்து உத்தரவே போட்டிருக்காங்க அந்த 2 பேரை இது பண்ண சொல்லி. தம்பி 2 வருஷமா தலைமறைவா இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் சாயங்காலம் வராரு, கோர்ட்டுக்கு போறாரு, ஜாமீன் வாங்குறாரு, வெளியே வராரு. அண்ணனுக்கு கொடுத்த அதே ஜாமீனை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு ஜாமீன் கொடுத்ததுனால இவருக்கும் ஜாமீன் கொடுத்தாங்க. இவரும் ஜாலியா இப்ப வெளியே வந்திருக்கிறாரு, போயிருக்கு. இவங்களுக்கு என்ன தெரியுமா? நீங்க தவறு செய்றீங்க, ஜாமீன் வாங்குறீங்க, பல கோடி ரூபாய் உண்டான ஊழல் செய்திருக்கிறீங்க, வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பணம் வாங்கியிருக்கிறீங்க. இது எல்லாத்தையும் நீங்களே கோர்ட்லயே ஒத்துக்கிட்டீங்க. ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் நிரபராதின்னு சொல்லி ஊருக்குள்ள சுத்துறதோ, அதை வந்து அமைச்சர்கள் எல்லாம் கரைபடியாத கரங்கள், எல்லாம் காந்தியினுடைய நேரடி வாரிசுகள், எல்லாம் பரமாத்மாவினுடைய சொரூபங்கள் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் பேசுறாரு அப்படின்னா, இதை விட ஒரு கோமாளித்தனமான ஆட்சியை தமிழகம் இதுவரை 1950ல இருந்து இது வரைக்கும் சந்தித்தது கிடையாது அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சோ முதலமைச்சருக்கே தூக்கம் தொலைத்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய ஒரே ஒரு வாய்ப்பு, அது அவருக்கு உண்டான ஒரே ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அமைச்சரவையை ஏதாவது மாத்த முடியுமா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. திருப்பி பாத்தீங்கன்னா 13 ஜோக்கரா இருக்குது. இப்ப புதுசா எங்கேயாவது ஒண்ணு எடுத்து பார்க்கலாம், அதுலயாவது ஆசு ரம்மி ஏதாவது வருதான்னு பாக்கலாம்னா அதுவும் எல்லாம் ஜோக்கரா தான் இருக்கு. சோ ஒரு ஜோக்கரை தூக்கிட்டு இன்னொரு ஜோக்கர் அந்த இடத்துல வைக்க வேண்டிய சூழ்நிலையில இன்னைக்கு தமிழக அமைச்சரவை இருக்கு. அதுதான் இப்ப நடக்க போகுது. இருக்கக்கூடிய ஒரு வருட காலங்கள்ல யாராவது ஒருத்தன் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமா அடிமட்ட தொண்டர்ல இருந்து எம்எல்ஏ வான எவனாவது ஒருத்தனுக்கு வந்து ஒரு மினிஸ்டர் பதவி கொடுக்கட்டும், இவன் திருடுறத அவன் திருடிட்டு போட்டான், அததான் ஒரு விஷயமாக முதலமைச்சர் பாப்பாரு ஒழிய வேற ஏதோ ஒரு புதுசா நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல சுபாஜி. கடன் தொல்லையால் அவதிப்படும் தமிழர்களுக்கு, தமிழக மக்களுக்கு இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. யாரும் கடனை வந்து வற்புறுத்தி கேட்கவோ செய்யவோ கூடாது, அதனால ஒரு சூசைடு அதெல்லாம் நடந்தா அதுக்கு அந்த கடன் கொடுத்தவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல முயற்சி தான், இல்ல? இதை வரவேற்கணும்ல. என்னைக்குமே காயினுக்கு வந்து 2 சைடு உண்டு சுபாஜி. நம்ம கடன் வாங்கியவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றோம். இது வந்து பேங்க் லோன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி டெபிட் லோன்ஸ் இல்லாம இந்த இதையே வந்து தொழிலா செய்யக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒரு கஷ்டத்துக்கு வந்து ஒருத்தன் வந்து பணம் வாங்க போறான். நீங்க வந்து உண்மையிலேயே ஒரு பணம் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கவங்களுக்கு வந்து நீங்க வந்து பணத்தை போய் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவர் வந்து உண்மையிலேயே நேர்மையா கட்டணும்னு நினைக்கிறாங்க. என்னைக்குமே டைம் கேட்பான். ஐயா என்னால இந்த மாசம் கட்ட முடியல, ஒரு 2 மாசம் கழிச்சு கட்டுறேன்
அப்படின்னு சொல்லுவான். ஆனா உண்மையிலே கட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, இதையே வந்து ஒரு வாய்ப்பா பயன்படுத்துவான். இதை வந்து சட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஓட்டையாக பயன்படுத்துவான். நீங்க இந்த மாணவர்களுக்கு கொடுத்த கல்வி கடனாக இருக்கட்டும், விவசாயிகளுக்கு கொடுத்த கடனாக இருக்கட்டும், இதெல்லாம் அரசாங்கம், அரசு வங்கிகள் மூலியமாக கொடுக்கப்பட்ட ஒரு கடன். இதை வந்து அரசாங்கம் என்னைக்குமே வந்து சாதாரணமா பொறுமையா தான் கேட்கும். ஆனா தனியார் வங்கியில வாங்கப்பட்ட கடன்களை வந்து உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு ஹார்ஷா கேட்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதையெல்லாம் உண்மையிலே கண்ட்ரோல் பண்ணணும். நான் இல்லன்னு தான் சொல்லல. இதே மாதிரி வந்து கடன் வாங்கியவர்கள் எல்லாரையுமே தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யாருக்காக போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த விஷயம் யாருக்கு உதவும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தமிழக அரசுக்கு முக்கியமாக உதவும். ஒருவேளை தமிழக அரசு வந்து தினம் யாராவது வந்து வட்டி குடுன்னு சொல்லி கேட்கறாங்களான்னு தெரியல. ஏன்னா 9,400,000 கோடி கடனை வந்து தமிழக அரசு வந்து வாங்கி வச்சிருக்குது. 1947ல இருந்து 2021 வரைக்கும் 4,50,000 கோடி வாங்கினதை இந்த 2021ல இருந்து 2025 வரைக்கும் 4,50,000 கோடி அதே மாதிரி டபுள் மடங்குல 50 வருஷம் வாங்கின கடனை 5 வருஷத்துல வாங்கக்கூடிய சூழ்நிலையில திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு போய் விட்டுருக்கு. சோ சொக்காவை பிடிச்சி யாரோ தமிழக அரசே கேள்வி கேட்கறாங்க போல் இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை எல்லாம் வந்து இவர்களுக்கு சாதகமாக மாறி இருக்கு. கடன் வாங்கியவர்களை வந்து திருப்பி கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விஜய் மல்லையா வந்து இந்த நாட்டுக்குள்ளேயே இருந்திருப்பாரு. அவரு வெளியிலேயே போயிருக்க மாட்டாரு. கடன் வந்து ஒருத்தவங்க வந்து நம்பி குடுக்குறாங்க அப்படின்னா, அதை வந்து திருப்பி எல்லாருமே கட்டுவதற்கு முடிந்த அளவுக்கு முயற்சி செய்வார்கள். ஆனா அதையும் தாண்டி விவசாயிகளுக்கு குடுக்கக்கூடிய கடன், இப்ப கவர்மெண்ட்ல இருந்து விவசாயிகளுக்கு குடுக்குறாங்க. வட்டியில்லா கடன் குடுக்குறாங்க. குறைந்த வட்டியில கடன் குடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதெல்லாம் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அரசு வங்கியில குடுக்கக்கூடிய கடன்கள்ல. மாணவர்களுக்கு அதே மாரிதான். அரசு வங்கிகள்ல இருந்து குடுக்கக்கூடிய அந்த கல்வி கடன். அதையும் கூட இது பண்றதில்ல. எலக்ஷன் வந்தா தள்ளுபடி ஆயிருது அப்படிங்கிற ஒரு விஷயமும் மக்கள் மத்தியில இந்த ஒரு விஷயங்களை வந்து கொண்டு போய் வேற சேர்க்கிறாங்க. எப்படின்னா, நீ கடன் வாங்கிரு. பாரு விவசாய கடன ரூ. 3,00,000 குடுக்குறாங்க, கடன் தராங்க. நீ இத வாங்கிக்க. வாங்கிட்டு பாரு எலக்ஷன் வருது. எலக்ஷன் வந்தோம்னா தள்ளுபடி ஆயிரும். இவரு சொன்னார்ல, உதயநிதி ஸ்டாலின் சொன்னார்ல, பாரும்மா காதுல போட்டிருக்கிற கம்மல்லாம் கொண்டு போய் வைம்மா. நான் வந்தோடனே தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொன்னால பாதி நகை முழுகி போச்சு. இந்த 4 வருஷத்துல அவர் வைக்க சொன்ன நகையில பாதி நகை முழுகி போச்சு. இவனை திருப்பி ஓட்டு போடுவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இது வந்து கடல்ல இருக்கக்கூடிய இன்னொரு காயினுடைய இன்னொரு சைடு. இது ஒரு விதத்துல நல்லதாக இருந்தாலும் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஓட்டைகளை வந்து தவறு செய்பவர்கள் அதிகமாக பயன்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. சோ அதை வந்து குறைப்பதற்கும் அரசு வந்து வழிவகை செய்ததுன்னா சரியா இருக்கும். ஏன்னா ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து உண்மையிலேயே சட்டமாக வருகிறது அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எமர்ஜென்சி சமயத்துல எனக்கே இப்போ ஒரு 10,00,000 ரூபாய் கடன் வேணும். நான் போய் யார்கிட்டயாவது கேட்கிறேன் அப்படின்னா, அவன் என்ன நம்பி குடுக்கறதுக்கு பயப்படுவான். சும்மா நம்ம குடுத்தா வாங்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு ஹார்ட்ல என்ன இது இருக்குன்னு பாப்பாங்க இல்லையா சபரி? ஆமா கண்டிப்பா பாப்பாங்க. உங்ககிட்ட ஏதாவது வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத பாப்பான். நான் அது இல்லாமயே வாங்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. சொத்து இருக்கவன் மட்டும் தான் கடன் வாங்குறான். நான் சொத்து இருக்கவன் ஃபர்ஸ்ட் கடன் வாங்க மாட்டான். சொத்து இருக்கவன் ஏதாவது ஒரு சொத்தை வந்து அடகு வைத்து விட்டு கடன் வாங்குவான். உண்மையிலேயே நேரடியாக கடன் வாங்க வரவங்க நிலைமையை நினைச்சு பாருங்க. எந்த ஒரு பேக்ரவுண்டே இல்ல. ஆனா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஒருத்தங்க அவங்க குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தங்களை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு 3,00,000 ரூபாய் செலவாகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில யாருக்கே போய் நிக்கும் போது உன்னை நம்பி நான் எப்படி கடன் தருது? திருப்பி நாளைக்கு வந்து உன்னை கேட்டா நீ கோர்ட்டுக்கு போவ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவ. நான் உங்ககிட்ட இருந்து பணத்தையும் கொடுத்துட்டு நான் கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் அலையணுமான்னு அவன் யோசிப்பான்ல. சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. இதுல வந்து கடன் வாங்கியவர்களுக்கும் ஒரு விதத்துல நல்லதுதான். கடன் கொடுத்தவர்களுக்கும் ஒரு விதத்துல வந்து ஓகே தான். நான் இல்லைன்னா சொல்ல கிடையாது. இதை வந்து சட்டத்தை தவறாக பயன்படுத்துபவர்கள் வந்து அந்த சட்டத்தில் உள்ள ஓட்டையை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது அப்படிங்கறதுதான் இதுல நான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு சுபாஜ். ஒரு நடிகர் வந்து ஏற்கனவே கட்சி ஆரம்பிச்சவர், நமக்கு நன்றாக தெரியும். டிவி எல்லாம் ரிமோட் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சவர். அப்ப இப்பதான் அவருக்கு ஞானோதயம் வந்திருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு? மையம் கொண்டவரா? ஆமா, மையத்தில் மையம் கொண்டவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரசிகர்கள் வந்து நிச்சயமாக கட்சியினுடைய நிர்வாகிகளாகவோ வாக்காளர்களாகவோ மாற மாட்டாங்கன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி, உலகநாயகனே தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இளைய தளபதி தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. சோ இது வந்து 26ல வந்து விஜய் சொல்லக்கூடிய காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னா, எலெக்ஷன்ல எதனால நாங்க தோத்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து விஜய் வந்து நிச்சயமாக மக்களிடம் சொல்லுவார். இந்த காரணங்களா நாங்க தோத்துட்டோம், இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு சரியா வரல, ஒரு 4 எம்எல்ஏவோ 3 எம்எல்ஏவோ நாங்க ஜெயிச்சிருக்கோம், இப்படிதான் நடக்கும். ஏன்னா அவருடைய கூட்டணி இது வந்து என்ன, இந்த வார்த்தை வந்து என்கிட்ட இருந்து எப்ப மாறும் அப்படின்னா, கூட்டணி ஒருவேளை சரியான முறையில விஜய்க்கு அமைஞ்சதுன்னா இந்த வார்த்தையை நிச்சயமாக நாங்க மாத்திக்குவோம். உங்க கூட்டணிக்கு வந்தா நீங்க பேச மாட்டீங்க, அடுத்த கூட்டணிக்கு வந்தா பேசிட்டே இருப்பீங்க. இது வந்து பாஜகவோட கூட்டணி நான் சொல்லல. நான் இப்ப ஓப்பனா ஒரு விஷயம் சொல்றேன். ஒருவேளை விஜயும் ஏடிஎம்கேவும் சேர்ந்தால் கூட இந்த வார்த்தையை நான் மாற்றிக்கொள்வேன். பாஜக அந்த இடத்தில் தனித்து விடப்பட்டால் கூட நாங்க வந்து இந்த வார்த்தையை நான் மாத்திப்பேன். சோ அது வேற நீங்க சொல்லணுமா? அதான் அவர் சொல்லிட்டாருல்ல நேத்தே, கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு இன்டைரக்டா உங்களையும் திமுகவின்னு தான் சொல்லியிருக்காரு. உங்க பேர் சொல்லி எப்படியோ உங்களையும் திமுகவின்னு தான் சொன்னாரு. அவர் வந்து இன்னி வரைக்குமே அவரோட அறிக்கையா இருக்கட்டும், இல்லைன்னா விஷயங்களாக இருக்கட்டும், எந்த அறிக்கையிலயோ ட்விட்டர்ல கொடுத்த அறிக்கைகளிலயோ இல்லைன்னா அந்த 4 மேடை பேச்சுலயோ எந்த இடத்துலயோ அவர் அதிமுகவையும் எதிர்த்து பேசல, காங்கிரஸையும் எதிர்த்து பேசல.
எல்லாமே துண்டு போட்டு வைக்கிற ஒரு விஷயம் தான் சுபாஜி. எல்லாமே அந்த கூட்டணி கணக்கு. நான் ஒத்துக்கிறேன். கூட்டணி கணக்குக்காக விஜய் அவர்கள் பேசுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் ஒற்றுக்கொள்கிறேன். ஆனா அதற்கு இன்னும் காலம் இருக்கிறது. டிசம்பர் மாசத்துக்குள்ள என்ன நடக்குது, ஜனவரி என்ன நடக்குது, அதுக்குள்ள எந்தெந்த கட்சிகள் என்னென்ன ஆகுது, இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. காங்கிரஸ் வந்து நீங்க நினைக்கிறீங்களா சபரி 2026 நோக்கி தான் இந்த தேர்தல்ல கூட்டணி அமைப்பாங்கன்னு? அவங்க இலக்கு 2029 இல்லையா? எதை சொல்றீங்க? எந்த கட்சியை சொல்றீங்க? இல்ல காங்கிரஸ்க்காக துண்டு போடுறாரு விஜய்னு சொல்றீங்களே, அவ்வளோ மோசமாவா காங்கிரஸ் திங்க் பண்ணுவாங்க? காங்கிரஸ் என்ன 2026 நோக்கியா நகருவாங்க? 29 தான் அவங்க இலக்கா இருக்கும். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் வந்து அவர்களுக்கு யார் ஆக்சிஜன் கொடுத்தாலும் அந்த ஆக்சிஜனை வாங்கிக்கிற சூழ்நிலையில தான் காங்கிரஸ் இருக்காங்க. காங்கிரஸ் என்னன்னா ஐசியூல இருக்காங்கன்னு சொல்றீங்களா? ஆமா காங்கிரஸ் ஐசியூல தான் இருக்காங்க. ரெண்டாவது வந்து அவர்களுக்கு உண்டான ஆக்சிஜன் யார் கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா அவர்களுக்கு சுத்தமாக மரியாதை இல்லை. திமுகவில் வந்து அவர்களுக்கு சுத்தமாக மரியாதை இல்லை. திமுக இல்லையா, மக்கள் கிட்ட இல்லைன்னு சொல்றீங்களா? திமுக கிட்டே இல்ல சுபாஜி. இதுல விஷயம் என்ன அப்படின்னா இப்ப பக்கமாக இளைஞரணியினுடைய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கும் போது அதில் வந்து திமுக உள்ள நுழைஞ்சு அந்த நிர்வாகிகளுக்கு உண்டான வாக்கெடுப்புல எல்லாம் கலந்துக்கிட்டு இது சம்பந்தமா காங்கிரசனுடைய தலைமை வந்து விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க. காங்கிரசனுடைய இங்க இருக்கக்கூடிய மாநில தலைமை மேல விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க அங்க காங்கிரஸ்ல. சோ அவர்களுக்கு என்னன்னா காங்கிரஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மினி டிஎம்கேவாக தமிழகத்தில் மாறிக்கொண்டு வருகிறது. காங்கிரஸ் அப்படிங்கிறது வந்து தனி கட்சியாக இல்லாம ஒரு காலத்துல வந்து காங்கிரஸ் வந்து ஒருவேளை தமிழகத்துல மட்டும் திமுகவுடன் கலப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. தலைவர்கள் யாருமே உருவாகல அப்படின்னா முதலமைச்சரினுடைய வார்த்தை ஒரு வார்த்தையாகவும் ஒரு கட்சியினுடைய டைப்ப நாங்க வந்து ஒரு விஷயம் பேசுறோம். அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு ஒரு விஷயத்தை மாற்றி பேசுறார். மும்மொழி சம்பந்தமாக ஒரு விஷயம் மாத்தி பேசினார். ஒத்துக்கிறோம். இது வந்து கூட்டணி கட்சிகளுக்கு உண்டான ஒரு நிலைப்பாடு. நாங்க வந்து கூட்டணியில இருக்கோம். இருந்தாலும் எங்களுடைய கருத்துக்கள் வேறு, அவர்களுடைய கருத்துக்கள் வேறு. எங்களுடைய சித்தாந்தங்கள் வேறு, அவர்களுடைய சித்தாந்தங்கள் வேறு. எங்களுடைய கோட்பாடு வேறு, அவங்களோட கோட்பாடு வேறு. ஆனா காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் அப்படி ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கா? தேசிய கட்சி மாநில கட்சிங்கிறதை தாண்டி பேருக்கு வேணா சொல்லிக்கலாம். ஸ்டாலின் என்ன சொல்றாரோ அதனுடைய ஒரு ரீ ரெக்கார்டிங்காக செல்வ பெருந்தகை சொல்றார். செல்வ பெருந்தகை வந்து ஏதாவது தப்பா பேசினார்னா மாட்டிக்கிறார். அதே மாதிரி எவனாவது ஒருத்தன் புதுசா கூட்டணியில திமுக கூட்டணி கட்சியில இருந்து யாராவது ஒருத்தங்க புதுசா ஒரு விஷயங்களை எடுத்து வெளியே வச்சாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து திமுக மிகப்பெரிய ஒரு பதிலடி தருது. ஆதவ அர்ஜுன் மூலம் அந்த மாதிரி விஷயங்கள் போல. இப்ப அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஏன்னா அவர் வந்து முக்கியமான விஷயங்களை சொன்னாரு. ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். கண்டிப்பா கொடுக்கலாம். அதெல்லாம் நீங்க அதை கவனிச்சு பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எந்தெந்த விஷயங்களை வந்து அவர் சட்டலா திருமாவளவன் அவர்களுடன் இருந்த போது அந்த பேட்டியில சொன்னாரோ அதே விஷயங்களை கொஞ்சம் தைரியமா ஓபன் அப் பண்ணி நேத்து கட்சி தொடங்கி சினிமால நடிச்சு அப்புறம் வந்து பேர் வந்து 2 படம் நடிச்சு துணை முதலமைச்சர் ஆகி எம்எல்ஏ நின்று துணை முதலமைச்சர் ஆகி முதல்வராக நாங்க கட்சி பண்ணல அப்படிங்கறது சொன்னாரு. கவனிச்சிங்களா? அவருடைய நேரடி தாக்குதல் வந்து தொடர்ந்து. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு சுபாஜி. என்னன்னா திருமாவளவனுக்கு வந்து அப்படி ஒரு கோட்பாடு கிடையாது. ஆனா விஜயினுடைய முதல் மாநாட்டிலேயே அவர் சொன்ன விஷயங்கள் என்னன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குங்கிற ஒரு விஷயத்தை விஜய் முதல் மாநாட்டிலேயே சொல்லிட்டார். இன்னொரு விஷயம் சபரி, இந்த திருமாவளவனுடைய கோட்பாடுன்னு கேக்குறதுனால சொல்றேன். அவர் வந்து சொல்றாரு நான் கொள்கைக்காக இருக்கிறவன், இது மாதிரி இல்ல. நான் என்ன சொல்றேன் சுபாஜி, என்ன கொள்கை இருக்கு? 1987 நீங்க எம்பி சீட்டு வாங்க ஆரம்பிச்சீங்க. 87 2 சீட்டு வாங்கினீங்க. அதுக்கப்புறம் 94 2 சீட்டு, 99 2 சீட்டு, 2003 2 சீட்டு, 2007 2025 வரைக்கும் அதே 2 சீட்டு தான். அன்னைக்கு ₹1 வித்துக்கிட்டு இருந்த டீ இன்னைக்கு ₹5 விற்கிது சுபாஜி. இவர்களை நினைத்து எங்களுக்கே ஆதங்கமாக இருக்கிறது. நீங்க வந்து என்னன்னா திருமாவளவன் வந்து இன்னைக்கும் அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகமாகத்தான் இருக்கிறார்கள். திருமாவளவன் அப்படிதான் அவர் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா திருமாவளவன் வந்து என்னன்னா தான் முன்னேறினா போதும், தான் கூட இருக்க அந்த கூட்டம் முன்னேறுதா அப்படிங்கிறதை வந்து திருமாவளவன் பார்ப்பதற்கு தயாராக இல்லை. இன்னைக்கும் ஒரு பட்டியல நீ முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமாக காரணம் வந்து திருமாவளவன் கிடையாது. ரிசர்வேஷன்ங்கிற ஒரு விஷயத்தினால மட்டும்தான் இன்னைக்கு வந்து பட்டியலணியோட முன்னேற்றம் வந்து நிறைய இருக்கே ஒழிய திருமாவளவன் ஒன்னும் அவங்களை கைப்பிடிச்சு ஒன்னும் முன்னேற்றல. திருமாவளவன் இன்னும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் பட்டியலின மக்களுக்கு வந்து சரியான ஒரு வழிமுறைகளை அவர்களுக்கான ஒரு உரிமைகளை பெற்று தரவில்லை திருமாவளவன் சொல்ல வரீங்களா? நிச்சயமா அவரெல்லாம் சொல்லி தரல சுபாஜி. ரிசர்வேஷன் மட்டும்தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு அவர்கள் மீது நடத்தக்கூடிய ஒரு வன்முறையாக இருக்கட்டும், தீர்வாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா சட்டம் தான் அவங்களுக்கு உதவி செய்யுது. இப்ப பிசிஆர் ஆக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்க அப்படின்னா அந்த பிசிஆர் ஆக்ட் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. நீங்க ஜாதி பேரை வச்சு திட்டக்கூடாது, ஜாதி பேரை வச்சு என்ன திட்டாங்கன்னு சொல்லி நீங்க நார்மலா கேஸ் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு உதவி பண்றதுக்கு காரணம் வந்து சட்டம்.
திருமாவளவனுக்கு அதுக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லை. திருமாவளவன் அவர்களுக்காக என்ன செஞ்சிருக்காரு? அவர் கூட இருக்க ஒருத்தர் எம்பியா நிப்பாரு, திருமாவளவன் எம்பியா நிப்பாரு. ஒரு தடவை ஜெயிப்பாரு, ஒரு தடவை தோப்பாரு, அவ்வளவுதான். மத்தபடி எம்பி அப்படிங்கிறது அதே 2 சீட் தான். அதுவும் பொது தொகுதி எல்லாம் நிச்சயமாக திருமாவளவன் நிச்சயமா கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. இப்ப அடுத்து 2026 தேர்தல்ல அவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுடைய கொள்கைகளை வைத்து நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாருன்னா, இந்த முறை அவருக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. என்ன வாய்ப்புனா, திமுகவிடம் பேரம் பேசுவதற்கு வாய்ப்பு உண்டு. எங்களுக்கு வந்து சீட்டுகள் அதிகமா கொடுங்க, இல்லைன்னா பாரு நான் தாவேக்கா போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பேரம் பேசுவதற்கு மட்டும்தான் வாய்ப்புகளை உண்டே ஒழிய, அதை வைத்து வந்து பட்டியலின மக்களினுடைய வாழ்வாதாரமோ அவர்களுடைய முன்னேற்றமோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இன்னைக்கு யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அது உண்மையிலே பைத்தியக்காரத்தனம் சுபாஷ். சோ இத வந்து இவ்வளவு பேசுறது எல்லாமே இன்னும் 2 சீட்டுக்காக எக்ஸ்ட்ராவா பேசுறாருன்னு சொல்றீங்க? ஆமா ஆமா, அது எனக்கு இல்ல, அது திருமாவளவனுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். திருப்பி நீங்க கேள்வி கேட்கறீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சபரி, தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்கள்ல தமிழகத்துக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களின் வருகை. அவர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, இங்க வந்து பிரிவினை பேசி ஆன்டி எலிமெண்ட்ஸ், தேச விரோத சக்திகள் மாதிரி மாத்துறாங்க அப்படின்ட்டு. யார சொல்றாரு? யார திமுக தான் சொல்றேன். திமுகவை இங்க ஆளுகின்ற திமுக அரசை சொல்வது மட்டும்தான் நான் பாக்குறேன் சுபாஜி. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் இறக்குறார். அவர் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தால் இரட்டை ஆயுள் தண்டனை, சாகுமுறை ஆயுள் தண்டனைன்னு சொல்லி உள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாதி. அந்த தீவிரவாதியை தூக்கிட்டு வந்து வெளியில நீங்க ஊர்வலம் நடத்துவதற்கு அனுமதி கொடுக்குறீங்க அப்படின்னா, நான் தான் சொல்றேன்ல, எங்களுக்கு மைக்குக்கே அனுமதி கிடையாது பேசுவதற்கு, மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு மைக்குக்கு அனுமதி கிடையாது. ஆனா ஒரு ஹிந்துக்கள் வந்து ஒரு மலையை வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க முஸ்லீம்கள், அதுக்கு வந்து நாங்க வந்து திருப்பி போராடுறோம் அப்படின்னா அனுமதி கிடையாது, நாங்க கோர்ட்ல போய் அனுமதி வாங்கிட்டு வரணும். இங்க 4000 பேர் வந்து ஊர்வலம் செல்வதற்கு அனுமதி கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உக்கடம்ங்கிற பகுதி, அதுவும் கோயம்புத்தூர் பகுதியில தான். அந்த உக்கடம் பகுதியில பாத்தீங்கன்னா சிலிண்டர் குண்டு வெடிப்புங்கிறத காவல்துறை முதல்ல சொன்னாங்க. உண்மையிலேயே அது வந்து கோயிலுக்கு முன்னாடி வெடிச்சது, எது எதர்ச்சியா வெடிச்சிருச்சு. கூட்டமா இருக்கிற இடத்துல வெடிச்சிருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? இது எனக்கு சொல்றதுக்கே அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே பதறது சுபாஜி. உள்ள இருக்க சிலிண்டருக்குள்ள நார்மலான விஷயங்கள் இருக்காது. பால்ரஸ் குண்டு, ஆணி இருக்கு தெரியுமா, 1/2 இன்ச் ஆணி, 1 இன்ச் ஆணி, இது எல்லாமே இருக்கும். இது வெடிக்கும் போது என்ன ஆகும்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் போய் அப்படியே ஏத்தும் உடம்புல. அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் துடிக்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. அவருக்கு யாருக்குமே உயிர் இருக்காது. இது எல்லாமே வந்து பிளான் பண்ண ஒரு விஷயங்கள். உள்ள வந்து ஆணியோ பால்ரஸ் குண்டோ இருந்த அந்த சிலிண்டர் வெடிக்கும் போது அதை பார்க்கக்கூடிய சாமானிய மனிதன் சாதாரணமா தெரிஞ்சுப்பான், இது வந்து குண்டு வைக்கிறதுக்காக எடுத்துட்டு போனான்னு. அதை வந்து சிலிண்டர் குண்டுன்னு சொல்லி மடைமாற்ற முயற்சி பண்ணுவது எதற்காக? சிறுபான்மையினர் ஓட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. இந்த விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுல டியூஸ்லா நடந்துட்டு இருக்கு. ஐஎஸ்ஐஎஸ்னுடைய தலைவர் கைது செய்யப்படுறார். தமிழ்நாட்டுல முதல் முறையாக நக்சலைட் பண்றாங்க. இங்க வந்து என்ஐஏ வந்து கைது பண்றாங்க. இது எல்லாமே எதை காட்டுகிறது? இந்தியா முழுவதும் இப்ப நக்சலைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்தியால எங்க இருந்தது? சத்தீஸ்கர் சைடு இருந்தது, மிசோரம், இந்த மாதிரி சைட்ல வந்து நம்மளால நிறைய நக்சல் வடகிழக்கு. அதுக்கு காரணம் வந்து நம்ம ஏற்கனவே தெரியும், இவங்க எல்லாம் வந்து இந்த கூட்டத்துல இருந்து வந்தவர்கள். அதுவும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா திருந்தி இந்த 10 ஆண்டுகளாக அவர் முழுவதுமாக அடக்கப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிறதே நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல புதுசா நக்சலைட்னு ஒருத்தவங்க உருவாக்குறாங்க அப்படின்னா இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இது யாரு எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க? இது எல்லாமே தமிழக அரசு செய்யக்கூடிய ஒரு விஷயம். நீங்க இந்த 4 ஆண்டு காலங்கள்ல எத்தனை பள்ளிகள் துவங்கி இருக்கிறீங்க, எத்தனை இண்டஸ்ட்ரி துவங்கி இருக்கிறீங்க, எத்தனை சாராய கடை துவங்கி இருக்கிறீங்கன்னு சொல்லி எண்ணி பார்க்கணும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இங்க டாஸ்மாகினுடைய எண்ணிக்கை வந்து பள்ளியினுடைய எண்ணிக்கையை விட, இண்டஸ்ட்ரியினுடைய எண்ணிக்கையை விட அதிகம். அங்க வந்து ஒரு காலத்துல நமக்கு நன்றாக தெரியும், ஒரு 20 வருஷம் முன்னாடி ஒருத்தவங்க ஒரு ஊர்ல ஒரு கிராமப்புறங்கள்ல யாராவது ஒருத்தவங்க குடிச்சாங்க அப்படின்னா தலையில முக்காடு போட்டுக்கிட்டு குடிச்சது தெரியாம வீட்டுக்கு போய் படுத்துடணும் அப்படின்னு சொல்லி போய் படுத்துருவாங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னா, குடிப்பது தெரிந்தா என்ன, ரோட்லயே நின்று விழுகிறதா இருக்கட்டும், அங்கேயே படுத்து கிடக்கிறதா இருக்கட்டும். இன்னைக்கு ஒருத்தர் குடிக்கல, கிராமத்துல குடிக்கல அப்படின்னா அவனை வந்து தப்பா பாக்குறாங்க. குடிக்க மாட்டான். சாதாரணமா இருக்கு. நீங்க கூட தவறான வார்த்தையை பயன்படுத்துறீங்க சபரி. சரி, மதுப்பிரியர்களாவே இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம ரெகுலரா செய்யல அப்படின்னா அது வந்து அவர்களுக்கு உண்டான அந்த நட்பு வட்டாரங்கள் போயிடுமோ அப்படிங்கிற அளவுல கூட இன்னைக்கு இருக்காங்க. அதை சேர்ந்தவர்கள் தான், அவர்கள் தான் வந்து இந்த குடிக்கிற இடத்துல உட்கார்ந்து பேசுறது, அவர்களை மடைமாற்றம் செய்வது, இப்படி மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நிறைய விஷயங்கள் வந்து தமிழகத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா போயிட்டு இருக்குது. இன்னைக்கு தமிழகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்னோக்கி இழுக்கப்பட்டு இருக்கு சுபாஜி. ரொம்ப வந்து நம்ம முன்னேறிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நம்ம முன்னேறலாம் கிடையாது, நம்ம பின்னோக்கி இழுக்கப்பட்டு இருக்கோம். 2026 இந்த ஆன்டி எலமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய திமுக தான். திமுகவை துடைத்து எரிஞ்சா மட்டும்தான் தமிழகத்துக்கு முன்னேற்றம் இல்ல, அட்லீஸ்ட் நம்ம நின்று மூச்சு விடுறதுக்காக நமக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்குமே ஒழிய, அதை தாண்டி வந்து முன்னேற்றம் அப்படிங்கறத அதுக்கு அப்புறம் தான் யோசிக்கணும். இன்னைக்கு தமிழகம் பின்னோக்கி போயிட்டு இருக்குது. மற்ற மாநிலங்கள் எல்லாமே இந்த 10 வருடங்கள் அடைந்திருக்கிற வளர்ச்சி, தமிழகத்துக்கு இந்த 10 வருடம் அடைந்திருக்க வளர்ச்சி, இது ரெண்டையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒப்பிட்டு பாருங்க.
மிகப்பெரிய ஒரு அடி வந்து தமிழகத்திற்கு. ஆனா தமிழகம் ஏன் இன்னும் ஸ்ட்ராங்கா நிக்குது? தமிழகம் இதுக்கு முன்னாடி வளர்ந்ததனுடைய எண்ணத்தினால மட்டும்தான் நின்னதே ஒழிய இப்ப இந்த 10 வருஷத்துல ஒண்ணும் வளரல. இதனால ஒண்ணும் வளரல. காமராஜர் ஆட்சி காலத்துல திறக்கப்பட்ட பள்ளிகளாக இருக்கட்டும், அந்த பள்ளிகள்லாம் இன்னைக்குதான் வந்து இந்தியா பூராவுமே நிறைய இடத்துல திறக்கிறாங்க. அது வந்து அதோட கிரெடிட்ஸ் வந்து திராவிட கட்சிகளுக்கு போகும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்ல முடியாது. காங்கிரஸ்க்கும் போகாது. இது வந்து ஒரு தனி மனிதனாக, ஒரு சிந்தனையாளராக கொண்டு வந்து ஒரு காமராஜராக இருக்கட்டும், அன்னைக்கு இந்த இந்த ரோட்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா விஷயங்களுமே தமிழ்நாட்டுல இருந்து தான் ஆரம்பிக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்பவுமே கன்னியாகுமரியினுடைய பெயர் தொடாம காஷ்மீரினுடைய பெயர் தொட முடியாது. சோ இப்படிதான் வந்து இது எல்லாமே செஞ்சிருக்காங்க. மத்தபடி நீங்க கொண்டு வரக்கூடிய இந்த ஆன்டி எலமெண்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே தமிழகத்திற்கு மட்டும் கிடையாது. இது திமுக ஆட்சிக்குமே ஆபத்து. இது வந்து எதிர்கால சந்ததியருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட் சுபாஜி. இதை வந்து அடக்கணும் ஒடுக்கணும் அப்படின்னா காவல்துறையினால மட்டும்தான் முடியும். அங்க இருக்கக்கூடிய விஜிலன்ஸோ, அங்க இருக்கக்கூடிய சிஐடிஸோ என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத சொல்லணும். எங்க வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு இவன் டெய்லி எங்க போறான், எங்களுக்கு எதிராக என்ன ட்வீட் போடுறான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இருக்கக்கூடிய நக்சலைட்ஸையோ அங்க இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளோ என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தாங்க அப்படின்னா இந்த பேச்சை வந்து அமித்ஷா பேசுவதற்கு வாய்ப்பே இல்லாம போயிருந்தது. சோ மொத்தத்துல நீங்க நக்சலைட்ல பாருங்க, எங்களெல்லாம் பாக்காதீங்க, அவ்வளவு ஒர்த் பீஸ் இல்ல அப்படிங்கறதையும் தொடர்ந்து வந்து உண்மைதான் சுபாஜி. நாங்களாம் அவ்வளவு ஒர்த் இல்ல சுபாஜி. எங்களை துரத்தி என்ன பண்ண போறீங்க? நாங்க ஒரு ட்வீட் போடுறோம், ஒரு வீடியோஸ் போடுறோம். இப்ப இந்த விஷயங்கள்ல நாங்க பேசுறதுனால என்ன ஆயிட போகுது? இதே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் சொன்னாரு, விகடனுடைய அதை நாங்க நிறுத்தும் போது கருத்து சுதந்திரம் சொன்னாரு. இப்ப இன்னைக்கு நான் சொல்றதும் கருத்து சுதந்திரம் தான். மோடியை திட்டுவதை விட நான் ஸ்டாலின் அதிகமா திட்டிப்படுறேன். மோடியை திமுக காரர்கள் எந்த திட்டுறீங்க? நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு எல்லாம் ரத்த கண்ணீரே வருது. அந்த அளவுக்கு நாங்க கஷ்டப்படுறோம். ஆனா அதையும் தாண்டி நாங்க ஒருவேளை ஸ்டாலினை வந்து உண்மையான ஒரு சில விஷயங்களை வச்சு சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? இவன் பேசுறான்பா, இவன் மக்கள் கிட்ட மனசை மாத்துறான்பா, இவனை தூக்குப்பா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நடக்குது சுபாஜி. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் தான். உண்மையிலே நீங்க எங்களை ஒர்த் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா? எஸ், வி ஆர் நாட் ஒர்த் அப்படின்னு சொல்லி கூட நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் எங்களுடைய கருத்து சுதந்திரங்களை சொல்வதற்கு தமிழக அரசு விட்டு தான் ஆகணும். விடலனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களை தூக்கிட்டு போய் உள்ள வைக்கிறீங்களா, திருப்பி வெளியே வந்து நாங்க கருத்து சுதந்திரத்தோட மீண்டும் பேசத்தான் செய்வோம். போய் எங்களை தேடுறதை விட்டுட்டு உண்மையிலேயே தேட வேண்டிய ஆட்களை தேடுங்க. அவ்வளவுதான். சோ மொத்தத்துல காவல்துறை வந்து அப்பாவிகளை விட்டு அழிச்சாட்டியம் செய்பவர்களை அடக்குமுறைகளை கையாண்டு அவர்களை கட்டுக்குள் கொண்டு வாருங்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. சீமான் வந்து என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு இல்ல, இன்னும் கூட கொஞ்சம் கண்ணியத்தோட காவல்துறை நடந்திருக்கலாம் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து வந்து இங்க வந்து ஹிந்தி மொழி திணிப்பெல்லாம் யாரும் பண்ணல. இதை வந்து நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க, நாங்களும் பேசாமையே இருந்துட்டே இருந்தா அதுக்கு யாரியா மணி கட்டுறது, பூனைக்கு யாரியா மணி கட்டுறதுங்கிற மாதிரி இந்தியே நாங்க சொல்லாத போது நீங்க ஏன் பண்றீங்க? இந்த திட்டத்துக்கு நிதி இருக்கு, அந்த நிதிக்கான ஆசிரியர்களை இந்த நிதி மூலமாவே அமைச்சுக்கோங்க. நீங்க வேணுங்கிற விருப்ப பாடத்தை படிங்க, மொழிகளை படிங்க அப்படிங்கிறதையும் சபரி நீங்க கடைசியில ஒரு சொன்னீங்க, இந்த மாதிரியான ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ்னா இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸை நீங்க வந்து தொடர்ந்து அவங்களுக்கு எதிராக நீங்க களத்துல இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்க விடுபட்டு நின்னா களத்துல இருக்க முடியாது சபரி. உங்களுக்கு வந்து கூட்டணி அவசியம். தற்போதைய என்டிஏவை தாண்டி வேற ஒரு பலமான கட்சியாக இருக்க வேண்டிய கூட்டணி அவசியம். ஏன்னா நீங்க நிறைய இடத்துல பார்த்தோம், பாராளுமன்ற தேர்தல்ல 2-3 ஒன்னா இருந்தாங்கன்னா வந்து நான் எவ்வளவு இடத்துல காலி பண்ணியிருப்பாங்கன்ட்டு. சோ இனிவரும் நாட்கள்ல தொடர்ந்து 2-3 இணையுமா அப்படிங்கறத பத்தி நம்ம பேசலாம் சபரி. நன்றி, வணக்கம். நன்றி.